அவங்க மனசுல ஒரு பறவை இருக்கும், ஒரு வானம் இருக்கும். அந்த பறவை அந்த வானத்துல அவங்க சாகிறதுக்குள்ளயாச்சும் பறக்கணும் இல்லையா? காதலுக்கு ஏதோ பறவை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி பறக்கிற கதை தான் இந்த காயல். இப்படிக்கு அன்புடன் தேன்மொழி. திரையுற நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் வந்து ஜே ஸ்டுடியோஸ் ஜேசு சுந்தரமாறன் அவர்களுடைய தயாரிப்புல வந்த படம் தான் காயல் அப்படிங்கிற படம். இந்த படத்தை இயக்கி இருக்கிறது தமயந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர். அவங்க வந்து அவங்களுடைய முதல் படம் இது. அந்த படத்தை நடிச்சிருக்கிறது லிங்கேஷ், காயத்ரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்வாகதா அவங்க அறிமுகம். அவங்க ஒரு பாடகரா இருந்தாங்க. ஸ்வாகதா அவங்க அறிமுகம். அதுக்கப்புறம் காயத்ரி வந்து நம்ம நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்துல நடிச்ச காயத்ரி அவங்க. அதுக்கப்புறம் அனுமோல் அவங்க ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து ஐசக் வர்கீஸ், அதுக்கப்புறம் ரமேஷ் திலக், அப்புறம் நம்முடைய ஆர்ஜே பரத். இந்த படம் காயல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதையாக, அற்புதமான ஒரு கதையாக, ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்துக்கு இயக்குனர் வந்து ஆடியோ லான்ச்ல சொன்னாங்க. அப்படி என்ன உண்மை சம்பவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆணவ கொலை சம்பந்தமாக ஒரு கதை இது அப்படின்னு சொன்னாங்க. ஆணவ கொலை சம்பந்தமாக அப்படிங்கிறப்போ படத்தை பார்க்குறப்போ வந்து இப்போ ஆணவ கொலை அப்படின்னாவே வந்து சாதாரணமாகவே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆண்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எப்பவுமே ஒரு போர்வை இருக்கும். ஆனா இந்த கதையில என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லா ஆண்களுமே, அதாவது என்னன்னா இந்த கதைப்படி வரக்கூடிய அப்பா கேரக்டர், ஹீரோ கேரக்டர், ஃப்ரெண்டு கேரக்டர், எல்லா ஆண்களுமே நல்ல மாதிரியாகவும், எல்லா சைட்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உச்ச ரக கோபம், அவங்களுடைய கோபம், அவங்களுடைய அந்த வன்மம், அதை பத்தி அப்படி ரொம்ப லைட்டா, அதாவது என்னன்னா அது ஒரு வன்மம்னு சொல்ல முடியாது, ஆனா அது ரொம்ப லைட்டாவும் ஹேண்டில் பண்ணிருக்காங்க இந்த கதையில பொறுத்த வரைக்கும். ஸோ கதைப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐசக் வர்கீஸ், அனுமோல் அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுடைய பொண்ணு தான் காயத்ரி, அவங்க பையன் தான் ஆர்ஜே பரத். ஸோ காயத்ரி வந்து ரொம்ப ஒரு ஃபோர்த்தாட் உள்ள ஒரு பொண்ணு, ரொம்ப சுட்டித்தனமான ஒரு பொண்ணு. அவங்க ஐசக் வர்கீஸ்க்கு ரொம்ப செல்ல பொண்ணு. ஸோ ஐசக் வர்கீஸ் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அப்போது காயத்ரி வந்து ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க. ஒருத்தரை லவ் பண்ணும்போது அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். ஸோ அப்போது அதுதான் லிங்கேஷுடைய கேரக்டர், அவர் தான் கதாநாயகன். ஸோ லிங்கேஷ் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது ஐசக் வர்கீஸ்க்கு ஓகே, ஸோ எந்த ஒரு சாதி ரீதிய பிரச்சனைகள்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, என் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா அதுவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல தந்தையாக இருக்கிறார் ஐசக் வர்கீஸ். அவங்களுடைய மனைவி அனுமோல் வந்து இல்லைன்னு சொல்ல முடியல, வேணான்னு சொல்ல முடியல, ஆனால் அதுக்கு பதிலாக வந்து சில ஆயுதங்கள், பெண்கள் உபயோகப்படுத்துகிற ஆயுதம் அப்படின்னு சொல்லி, என்னுடைய வீக்னஸ், நான் செத்து போயிடுவேன், நான் வந்து உயிரோட இருக்க மாட்டேன், எனக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு, இப்படிலாம் ஏதாவது ஒன்று சொல்லி கிள்ளி அப்படியே மனசை மாற்றி காயத்ரியை வந்து கல்யாணம் பண்ணிக்க விடாமல் பண்ணிடுவாங்க. அப்புறம் காயத்ரி வேற யாரோ அவங்க சொந்தக்கார ஒரு பையனையை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அனுமோனுடைய சொந்த அண்ணன் பையன் அந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் படத்தோட ஓப்பனிங்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த கல்யாணம் பண்ணதுல அவங்க வந்து அந்த தற்கொலை பண்ணிட்டு செத்துறாங்க. அது சமீபத்தில் அந்த ரித்தன்யாவுடைய வழக்கு மாதிரி ஒரு ஏதோ ஒரு காரணம் அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், அந்த காரணத்தை பெருசாக காமிக்கல. ஆனால் அந்த சூசைட் பண்ணோம்னா அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து லவ் பண்ண லிங்கேஷ் வந்து வேணான்னு சொன்னப்போ அது லிங்கேஷ் போயிட்டார். அவர் தன்னோட லைஃப் பார்த்துட்டு போயிட்டார். சரி ஓகே, பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிக்கல, இதுதான் காரணம், ஃபைன் அப்படின்னு சொல்லி போயிட்டார். ஆனால் அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய வருத்தம், தான் பொண்ணு நினைச்ச மாதிரியே ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா என் பொண்ணு நீங்க உயிரோட வந்திருக்கும். பொதுவாக அப்பாக்களுக்கு பொண்ணு மேல ஒரு பெரிய இஷ்டம் இருக்கும். அப்ப அந்த விஷயத்துல வந்து அவர் ஐசக் வர்கீஸ் ஒரு சீன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அந்த பொண்ணு வந்து சொல்ல தயங்கும், மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம், காதல் எப்படி அப்பாட்ட சொல்றது, அந்த பையனை பத்தி சொன்னா 2 வாட்டி பார்த்து இல்லப்பா அது வந்து ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு, சரி அந்த பையனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த சொல்ற ஒரு ஷாட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படத்துல நல்ல காட்சி அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா, இயக்குனர் வந்து ஒரு விஷயத்தை சில குறியீடுகளோட சொல்ல விரும்பி இருக்கிறாங்க, அதையும் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, சாதி ரீதியாக இருக்கணும், ஆனா அந்த சாதி ரீதியாக சொல்றது ரொம்பவும் ஹெவியா சொல்ல முடியாது, ஹெவியா சொல்லாம அதை கொஞ்சம் லைட்டா டச் பண்ணி சொல்லணும். அவங்க வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவங்க, இயக்குனர் தமயந்தி, நல்ல ஒரு எழுத்தாளர். அவங்க வந்து இந்த கதையை வந்து அப்படி ஒரு மாதிரி பாலிஷ்டா தான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ரொம்பவும் சொன்னா அது சமயத்துல வந்து அது ரொம்ப சாதி ரீதியான கதையா இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறது ஒரு எண்ணமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து அது எவ்வளவு அழகாக மென்மையா சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க. கதையில அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது ரொம்ப மனசை பாதிக்கிற மாதிரி இருந்தது. அது என்ன பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, எந்த ஒரு விஷயமுமே வந்து நம்மளுடைய ஈகோ, கோவம், ஈகோ, நான் தான் செய்யணும், நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் உன்னோட சேர மாட்டேன் அப்படிங்கிற ஈகோ வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அழிச்சதுக்கு பிறகு அதை திரும்பி பெற முடியாது. ஆனா அழிச்சதுக்கு பிறகு அதை பத்தி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அந்த வகையில் இந்த ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடும்.
இழப்பு, அதான் சொன்னேன், இறப்பு அப்படிங்கிறது ஒரு நிமிடத்தில் நடக்கக்கூடியது. ஒரே ஒரு நிமிடம், ஒரு 1.5 நிமிஷத்தில் டப்புன்னு அந்த இறந்து போகிறதுங்கிறது நடக்கும். ஆனால் அந்த இறப்பை நினச்சிருக்கக்கூடிய இழப்பை ஃபீல் பண்ணுவாங்கல்ல, இழப்பு, அவங்க இழந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறது இல்லையா, அது மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும். அதுதான் இந்த படத்தில் சொல்ல வந்த ஒரு விஷயம். அது ரொம்ப ஒரு மாதிரி மனசை ஒரு மாதிரி பண்ணிடுச்சு அந்த படத்தில் அவங்க சொல்ல வந்த விஷயம் பார்க்கும்போது. அந்த படத்தில் ரமேஷ் திலக் வந்து ஒரு ட்ராவல், இது வந்து படம் ஃபுல்லாகவே ஒரு ட்ராவல் தான். அந்த ட்ராவல் வந்து கடலோர பகுதிகளிலேயே வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த இயக்குனரை கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நிலப்பரப்புகளை பற்றி நான் நிறைய காமிக்கணும்னு நினச்சேன், அதுதான் அந்த விஷயம் அப்படின்னா. ஸோ அந்த கடலோர பகுதியில் ட்ராவல் பண்ணும்போது அந்த தண்ணீர், நீரும் நிலமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அப்படியே காமிச்சிட்டே வராங்க. அது ஒரு கதையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பிச்சாவரத்துலேருந்து ராமேஸ்வரம், அது மாதிரி ஒரு வேளாங்கண்ணிலேருந்து பிச்சாவரத்துலேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் அந்த ட்ராவல் போகுது. அந்த ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ட்ராவலை உண்டாக்குனது அப்படின்னு பார்க்கும்போது ரமேஷ் திலக் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு, நல்லா இருந்தது. அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரமேஷ் திலக். அவருக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், அவருடைய பர்சனல் லைஃப், அதை பற்றியும் ஒரு சில காட்சிகள் இருந்தது. ரமேஷ் திலக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அண்ட் அதே சமயத்தில் ஐசக் வர்கீஸ் அவரும் நல்லா நடிச்சிருந்தார். திரைக்கதையில் இந்த கதை நல்ல கதை, நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்கிறாங்க. பட் இருந்தாலும் திரைக்கதையிலையும் காட்சி அமைப்புகள்லையும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அது இன்னும் கொஞ்சம் பொறுத்து பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் லென்த்தாக காமிச்சிருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் சில இடத்துல ஷார்ட்டாக காமிச்சிருக்கணும், சில இடத்துல லென்த்தாக காமிச்சிருக்கணும், சில இடத்துல டயலாக் வைக்கும்போது இப்படி வச்சிருக்கலாம், இது இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அதை நான் மனசை விட்டு நான் அதை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா சில திரைப்படங்கள் நல்ல கதைகளோடு வரும்பொழுது அதை காட்சி அமைப்புகள் வந்து இன்னும் அழுத்தமாக இருந்தால் எல்லார் மனதிலையும் பதியும் அப்படிங்கிறது தான். இந்த படத்துடைய காட்சி அமைப்புகள் ஒரு சில காட்சிகள் எனக்கு வந்து ரொம்ப பதிவாக இருந்தது, அவர் மனசை வந்து பதிய வச்சதுன்னு சொல்லலாம். ஒரு சில காட்சிகள் அந்த பதிவை ஏற்படுத்தலை, அதுதான் ரீசனு. ஸோ காயல் வந்து கண்டிப்பாக உங்கள் மனதை பாதிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். சில காட்சி அமைப்புகளில் அந்த பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுத்தாது, பல காட்சி அமைப்புகளில். அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. தேன்மொழி அப்படிங்கிற ஒரு சாங், அண்ட் ஸ்வாகதா ஒரு நல்ல சிங்கர், அவங்க இந்த படத்தில் துருத்துருன்னு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அனுமோல் வந்து உண்மையிலேயே வந்து சில என்ன சொல்றதுன்னா, குடும்பத்தில் இப்படி ஒரு அம்மா, அந்த கேரக்டர் அது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஸ்டபர்னான ஒரு கேரக்டர்னுவாங்க, நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருந்தேன். ஐசக் வர்கீஸ் வந்து அந்த இலகிய மனசு அப்படிங்கிறத, அந்த 6 அடி உயரத்தில் அப்படி ஒரு இலகிய மனசு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஐசக் வர்கீஸ் நிறைய படத்தில் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல அப்பா கேரக்டரில் பண்ணியிருக்காரு. படத்தை பார்க்கும்போது ஆரம்பத்தில் இவர் தான் வில்லனோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு வில்லனில் ஒரு நல்ல கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தார் ஐசக் வர்கீஸ். அண்ட் இந்த படத்தில் நடித்த ஆர்ஜே பரத் 2 சீன் வந்தாலும் ரொம்ப நல்லா அந்த நடிப்பு திறமையை அவர் வெளிக்காட்டிருக்காரு. நல்ல நடிகர்கள் காயத்ரி, ஸ்வாகதா. காயத்ரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் வந்த அந்த ஒரு சில காட்சிகள்லேயே அவங்க வந்து ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. தட்ஸ் an எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் an ஆக்ட்ரஸ் காயத்ரி. அது அனுமோல், காயத்ரி அவங்களாம் தட்ஸ் an எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆக்ட். இந்த படத்துடைய இயக்குனர் நல்ல ஒரு எழுத்தாளர், ஒரு பெண் இயக்குனர். தமிழ் சினிமாவுக்கு இது போன்ற ஏராளமான பெண்கள் வர வேண்டும். அதுலேயும் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண் இயக்குனர் டவுன் சவுத்லேருந்து வந்ததில் ஐ திங்க் இவங்க தான் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன். ரொம்ப டவுன் சவுத் அப்படின்னு சொல்ல, டவுன் சவுத் அப்படின்னு அந்த வார்த்தையே எதுக்கு சொல்கிறேன்னா, தென்கோடியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து வந்த இயக்குனராக. மற்றவங்களாம் இங்கே சிட்டிக்குள்ளே இருந்திருக்காங்க. பிரியா அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ வர்ஷா பரத் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சிட்டி லைஃப்பை தெரிஞ்சவங்க. பட் ரொம்ப ஒரு 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 ஊரில் இருந்து, அதாவது நகர்ப்புறங்கள் அப்படின்னு இப்போ சொல்கிறது, நம்ம எப்பவுமே சென்னை நகர்ப்புறம்னு, இப்போ திருநெல்வேலிங்கிறது ஒரு ஊர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே இருக்கவங்க, ஆனால் அதுவும் நகர்ப்புறம் தான் இப்போ. பட் அங்கிருந்து வாழ்ந்து அந்த வாழ்வியலை தெரிந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அந்த மக்கள்கிட்ட இருக்கிற அந்த என்னென்ன எண்ணங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு திரைப்படமாக இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலே காயல் திரைப்படம் வந்து ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தை கண்டிப்பாக உங்களுடைய நேரத்தில் நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது என்ன மெசேஜ் அப்படிங்கிறது புரியும். பாருங்க, பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லையும் தெரிவிங்க. திரைக்குறள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.